அதுதான் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள், தலைவருடைய கொள்கை. அப்படி பயணித்திருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டமைப்பு பொதுவாக மேடைகளை சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம மேலே அதிகமான விமர்சனம், தரக்குறைவான விமர்சனம், இதுக்கெல்லாம் டைம் இல்லை பதில் சொல்றதுக்கு. அண்ணா கூறியதை போல மக்களிடம் செல், மக்களிடம் வாழ். எப்படி ஒரு இணைப்பை உருவாக்கணும்? இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகள்லாம் இணைப்பை உருவாக்க தெரியல. இன்னைக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். அண்ணா அவர்கள் அன்னைக்கு நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார். நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவராக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு புரட்சி கைபேசி, மொபைல். இந்த மொபைல் தான் இன்னைக்கு டிசைட் பண்ண போகுது. பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களோட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சிந்தனையும் மக்களோட நம்ம கைபேசியில் இணைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதுக்கான தளத்தை உருவாக்கணும்னு தான் கடுமையாக தலைவர் அவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையை கூறி மிகப்பெரிய பெரிய டீம்லாம் சேர்ந்து இன்னைக்கு தலைவருடைய இந்த உழைப்போடைய ஒரு வெற்றி நாளாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த வெற்றி நாளுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம், அதனுடைய பெயர் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகமாக, தலைவருடைய குறிக்கோளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்.